ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம கடல் மீன்கள் கதை தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய நீண்ட அகண்ட நீலக்கடல். அந்த கடலுக்கு அடியில நிறைய மீன்கள் வாழ்ந்தாங்க. முன்னொரு காலத்துல சில மீன்கள் கடலுக்கு மேல என்ன இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருந்தாங்க. அதனால சில மீன்கள் மட்டும் கடலுக்கு மேல போனாங்க. ஆனா திரும்பி கடல் அடிக்கு வரவே இல்லை. அதனாலேயே கடலுக்கு மேல பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைச்சு எந்த மீன்களும் கடலுக்கு மேல போறதே இல்லை. கடல் மேல என்ன இருக்குன்னு எந்த மீன்களுக்கும் தெரியாது. ஆனா நிறைய சின்ன மீன்களுக்கு கடல் மேல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பெரிய மீன்கள் அனுமதிக்காததுனால சின்ன மீன்களால கடலுக்கு மேல போகவே முடியல. சின்ன மீன்கள் நிறைய முறை கடல் மேல போக திட்டம் போட்டும் பெரிய மீன்கள் தடுத்துட்டாங்க. எல்லா சின்ன மீன்களும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. பெரிய மீன்கள் எல்லாம் வேற வேலையில கவனம் செலுத்தினா நம்மள கவனிக்க மாட்டாங்க. நம்ம எல்லோரும் அந்த நேரம் கடலுக்கு மேல போகலான்னு முடிவு பண்ணாங்க. அவங்க நினைத்த மாதிரியே கடலுக்கு அடியில மீன்கள் எல்லோரும் சேர்ந்து திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. திருவிழாவும் தொடங்குச்சு. மீன்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. சின்ன மீன்களை எந்த பெரிய மீன்களும் கண்டுக்கல. இதுதான் சரியான சமயம்னு சின்ன மீன்கள் கடலுக்கு மேல போக தயாராகிட்டாங்க. எல்லா சின்ன மீன்களும் கடலுக்கு மேல போனாங்க. கடலுக்கு மேல மனிதர்கள் பயன்படுத்தி தூக்கி போட்ட குப்பை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் கவர்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த குப்பைகள்ல மாட்டியும் சில சின்ன மீன்கள் பிளாஸ்டிக் பொருட்களை முழுங்கியும் எல்லா சின்ன மீன்களும் செத்து போயிட்டாங்க. பெரிய மீன்களும் சின்ன மீன்களை தேடி கடலுக்கு மேல வந்து பெரிய மீன்களும் அதே மாதிரி குப்பைகள்ல மாட்டி செத்து போயிட்டாங்க. நம்ம கடலுக்கு போகக்குள்ள நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் கவர்ஸ் எதையும் கடல்ல போடாம குப்பை போடுற தொட்டியில போட்டோம்னா கடல்ல வாழ்கிற உயிரினங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம தடுக்கலாம்.